அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மூம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ட்ரெடிஷ்னல் அரேபியன் டெசர்ட். ஸ்பெஷலி ஈதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பாலை காய்ச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 கப் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நல்லா இது மாதிரி சூடானதும் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசான சேமியாவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியாவை கொஞ்சம் கையால் இப்படி உடச்சி விட்டுக்கலாம். அப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி நொறுக்கி விடுங்க. இப்போ நல்லா சேமியாவை நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வறுத்த சேமியா தான். 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். பெரட்டி விட்டு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடலாம். சேமியா பாருங்கள் சூப்பராகவே ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஜீனி அடியிலேயே தங்கிடும். அதனால தான் இப்படி கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விட்டுக்கிறோம். இது கேசரி பதத்துக்கு வந்துடக்கூடாது. நல்லாவே ரோஸ்ட் ஆகி வரணும். அதனால் ஜீனிலாம் நல்லாவே கரைஞ்சி வந்ததும் இப்போ நம்ம மூடியை போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி குக் பண்ணிடலாம். இடையிலேயே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜீனி ஏதாவது அடியில் தங்கி இருந்துச்சுன்னா ஒரு கிளறி விட்டு திரும்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சரியாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லாவே கிறிஸ்பியான சேமியா கிடச்சிருச்சு நமக்கு. நீங்கள் இப்படியே சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்து அதில் 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் சுகர் 1/4 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஃபுல்லாகவே கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் போட்டதும் பால் இப்போவே திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, பட் நம்மளுக்கு நல்லாவே க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணிடலாம். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போ ரொம்பவே திக்காயிடுச்சுல்ல, பட் இது பார்த்தாது இன்னுமே நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும். சிஸ்டர்ஸ் வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜபிளாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு நல்ல கஸ்டர்ட் வந்து திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவை பார்க்கலாம். நல்லாவே ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக இருக்குது. லைட்டாக கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கிளாஸ் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். இதில் லேயர்ஸாக செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேமியாவை போட்டுக்கலாம். இது நல்லா திக்கான லேயராக போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய சேமியா செட் ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பவுல் எடுத்து அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே டைட்டாக செட் ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் ஆட் பண்ணுறோம். கஸ்டர்ட் பாருங்கள் நம்ம அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணும்போது இருந்ததை விட ரொம்பவே திக்காயிடுச்சுல்ல. லைட்டாக ஆறுனதுமே ரொம்பவே திக்காயிடும். ஃபுல்லாக ஆறணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே கூட இதை செட் பண்ணி லேயர் பண்ணிடலாம். கஸ்டர்டையுமே நல்ல திக் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே திரும்பவும் சேமியாவை போட்டுக்கலாம். இந்த லேயருமே நல்லா பர்ஃபெக்டாக ஈவனாக கொடுத்துருங்க. கையால் இது மாதிரி உதிர்த்து விட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரை ஜென்டிலாக கையாலேயே செட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு எக்ஸஸாக இருக்கிறதுனால நான் இன்னொரு பவுல்லையும் லேயராக செட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஈவனாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 பவுலுமே நல்லா சூப்பராக செட் பண்ணிட்டோம்ல. பட் இப்படியே விட்டால் நல்லா இருக்குமா? அரேபிய டிஷ்ஷுன்னாலே நட்ஸ் இல்லாமலா? இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருந்த கீ வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுலேயே இப்போ நம்ம நட்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ மட்டும் எடுத்திருக்கேன். பட் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா,
ரைஸுன்ட்டு நம்ம நெறைய நட்ஸ் போட்டு செஞ்சோன்னா இன்னுமே ரிச்சா இருக்கும். இந்த நெய் பேலன்ஸ் இருந்ததுலயே நான் இத ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இத எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட எம்மி நவாபி சேமியா ரெடி. இந்த டெசர்ட்ட நம்ம ரெடி பண்ண உடனேவும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கஸ்டர்ட் வந்து க்ரீமியா இருக்கும். நம்ம ஃப்ரீசர்ல வச்சு பொறுமையா சில்லுன்னு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா புட்டிங் டேஸ்ட்ல இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆஹா! அருமையா இருந்துச்சுங்க. வெயிலுக்கு குளு குளு க்ரீமியா செம்மையா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ செஞ்சு அசத்துங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பார்க்க மூம்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.